السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிக பெரும் ஒரு பாக்கியம்தான் சலாமாக இருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனக்கென்று வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த அஸ்மாக்கள் பெயர்களில் உள்ளதுதான் சலாம் என்பது. அல்லாஹ் அவனை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிகுல் குத்தூசு சலாம், அல்லாஹ் அரசன், குத்தூஸ் தூய்மையானவன், அஸ்ஸலாம் அவன் ஈடேற்றமானவன், அனைத்திலிருந்தும் அனைத்து குறைகளை விட்டும் பாதுகாப்பு பெற்றவன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். முஃமின்கள் சொர்க்கத்தை விட்டும் பிரியும் பொழுது மலக்குமார்கள் அவர்களை பார்த்து சொல்வதும் சலாம், சலாமுன் அலைக்கும் என்று சலாம் சொல்லித்தான் உலகத்தை விட்டு முஃமின்கள் பிரிவார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாளையிலே சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பேர் தாருஸ் சலாம், சலாமின் வீடு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். லஹும் தாருஸ் சலாமி இன்த ரப்பிஹிம், முஃமின்களுக்கு சலாமின் வீடு இருக்கின்றது என்று சொர்க்கத்துக்கு அல்லாஹு தஆலா தாருஸ் சலாம் என்று சொல்லி இருக்கின்றான். நாளை மறுமை நாளையிலே முஃமின்கள் தங்களுக்கு மத்தியிலே சந்தித்துக் கொள்ளும் பொழுது சொல்லக்கூடியதும் சலாம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், தஹிய்யத்துஹும் யௌம யல்கௌனஹு சலாம், முஃமின்கள் தங்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடியதும் சலாம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து முஃமின்கள் கேட்கக்கூடிய உயர்ந்த வார்த்தையும் சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். சூரத்து யாசீனிலே சொல்கின்றான், அல்லாஹு தஆலா சொல்வான் சலாம் என்றுதான் சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் அழைத்து கேட்பான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சலாம் என்பது இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மிக உயர்ந்த பாக்கியங்களில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார், ஐயுல் இஸ்லாமி ஹைர், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் எது மிகச் சிறந்தது என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரெண்டு விடயத்தை சொன்னார்கள். துத்இமு த்ஆம், உணவளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். வதக்ரஉ ஸலாம் அலா மன் அரஃப்த் வ மன் லம் தஅரிஃப், புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்கும் சலாம் சொல்வதுதான் இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு படித்து கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு ஹதீஸிலே வந்திருக்கின்றது 6 என்று வந்திருக்கின்றது, இன்னும் ஒரு ஹதீஸிலே 7 என்று வந்திருக்கின்றது. அந்த 7 கடமைகளில் ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஃப்ஷாஉ ஸலாம், சலாமை சொல்வதல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சலாமை பரப்ப வேண்டும், சலாமை மற்றவர்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வேற்றுமைகள், பிரச்சனைகள், சண்டைகள், கோபங்கள், மனத்தாபங்கள், இப்படிப்பட்ட விடயங்கள் நீங்க வேண்டும் என்றால், உள்ளங்கள் இணைய வேண்டும் என்றால், அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விடயம் சலாமை நாம் பரப்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையிலே ஈமான் கொள்ளும் வரைக்கும் சொர்க்கம் போக முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் வரைக்கும் ஈமான் கொள்ள முடியாது. அலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும், ஒரு விடயத்தை சொல்லி தரவா, நீங்கள் அதை செய்தால் உங்களுக்கு மத்தியில் அன்பு உண்டாகும், கோபங்கள் நீங்கி போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃப்சு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்புங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் அடைவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முக்கியமான வழிகாட்டல் தான் சலாமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது மக்களுக்கு சொன்ன, ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த பொழுது முதலாவது மக்களுக்கு சொன்ன புத்திமதிகளில் உள்ளது, யா அய்யுஹன் நாஸ் அஃப்சு ஸலாம், மக்களே நீங்கள் சலாமை பரப்புங்கள், வஅத்இமு த்ஆம், உணவளியுங்கள், வஸிலுல் அர்ஹாம், குடும்பத்தை ரிலேஷனை நீங்கள் சேர்ந்து நடங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் தூங்கும் பொழுது நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள், தத்ஹுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் சொர்க்கத்துக்கு சலாமுடன் நுழைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, கடைசியாக ஒரு விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூதிகள்
சலாமுக்கும் ஆமீன் சொல்வதற்கும் பொறாமைப்படுவது போன்று வேறு எதற்கும் பொறாமைப்படுவது கிடையாது. அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஆகப்பெரிய சிறப்பு சலாமும் ஆமீன், சலாம் சொல்வது. இதை பார்த்து யகூதிகள் வேறு எந்த விடயத்துக்கும் பொறாமைப்பட மாட்டார்கள். இரண்டாவது, நம் துவா செய்து ஆமீன் சொல்வது, இதற்கு யகூதிகள் பொறாமைப்படுவது போன்று எதற்கும் பொறாமைப்பட மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, அனைவருக்கும் நாம் சலாம் சொல்ல வேண்டும். மலர்ந்த முகத்துடன் சலாம் சொல்ல வேண்டும். சிரித்த முகத்துடன் சலாம் சொல்வது மார்க்கம் காட்டித்தரக்கூடிய முக்கியமான வழி. அல்லாஹுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் அடைந்து நாளை மறுமை நாளையிலே அல்லாஹுடைய சலாமையும் சலாமாகிய அல்லாஹுடைய சலாமையும் கேட்பதற்குரிய ஒரு முக்கியமான வழியாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையிலே சலாமுடன் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.